ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தான் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த மட்டன் கிரேவி எப்படி செஞ்சுருக்கிறேன்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஜி மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம இந்த மட்டனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், 3 தக்காளி, கொஞ்சம் தேங்காய். கிரேவிக்கு வந்து நம்ம இதை எல்லாமே போட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து நான் வந்து நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை வந்து மாற்றிக்கலாம். வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு இதை வந்து மூணுமே வந்து நம்ம நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசால் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா சோம்பு, கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய், கசகசா இதை வந்து இதிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா மல்லி இதிலே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நம்ம நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் பேஸ்ட் அரைச்சதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன், தனியா பொடி வந்து சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மசாலாவோட இந்த மட்டன் வந்து 1/2 கேஜி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனோட இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுருவோம். குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம். அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து கடலை எண்ணெய் தான் நான் ஊற்றிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நம்ம மட்டன் வந்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து இந்த மசாலே வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா தண்ணி விடாமல் நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மட்டனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து மசாலா நல்லா வந்து மட்டனில் ஊற வச்சு நம்ம செய்யும்போது அந்த ஒரு மட்டன் கிரேவி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலே வந்து நம்ம மட்டன் நல்லா வந்து வணக்கி விட்டுட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சிங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மட்டனுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வச்சுட்டோம். இதில் வந்து புதினா மல்லி இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 8 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து அழகாக வந்து மட்டன் வெந்து நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.